எண்ணெய் கத்திரிக்காய் அப்போ செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம். கத்திரிக்காயை அறுத்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சொத்தையாயிருச்சு, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப அப்படியே கீத்தா அரியணும். இப்படி அரிஞ்சாதான் சீக்கிரம் வேகும். இது எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்கப்பா. எங்கள் சித்தி எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக செய்வாங்க. அவங்க காய் எறிகிறது கொண்டும் பார்த்து செய்வாங்க. எது செஞ்சாலும் அவங்க சொல்லி கொடுத்தது தான். இது ரொம்ப சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க எது சமைச்சாலும். இதுலேயுமே சொத்தை இருக்குது. கட் பண்ணிடுறேன். இது கொடிக்காய் காய், அதனால் இது மருந்தெல்லாம் போடாமல் இருக்கும்ல, அதனால் நிறைய சொத்தை இருக்கும் போல் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரில. இந்த கத்திரிக்காய் பார்ப்போம். இது நல்லா நீட்டாக இருக்குது. சொத்தை கத்திரிக்காயிலெல்லாம் சொத்தை இருந்தால் தான் நல்லதுங்குவாங்க. அதை சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இருங்க, நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் அரைஞ்சிக்கணும். மிளகாத்தூள் கொட்டிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், லைட்டாக தண்ணி ஊற்றி பெசரிக்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே கற்றுக்கிட்டேன். எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தது தான் இது. அவங்க ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. ஸ்வீட்டு நல்லா செய்வாங்க. ஒரு காய், ஒரு வெண்டைக்காய் இருக்கணும்னா கூட சாம்பாருக்கு இது மாதிரி அறுத்து போடணும், பொரியலுக்கு இப்படி அறுத்து போடணும் அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி எங்கள் சித்திக்கிட்டேயும் நான் நிறைய சமையல் விஷயம், நிறைய நுணுக்கங்கள் சொல்லி தருவாங்க. அவங்கள்ட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் செய்கிறது தான் இது ஒரு ரெசிபி. சாம்பார் வச்சேன் பாருங்களேன். ஒரு டைம் வெண்டைக்காய் சாம்பார் வச்சு போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதில் அந்த நீட்டமாக வெண்டைக்காய் அரிஞ்சது கூட அவங்க சொல்லி கொடுத்தது தான். சின்னதாக வெண்டைக்காய் அரியக்கூடாது சாம்பாருக்கு, அந்த வளர்ப்பு தன்மை எப்படியாக இருந்தாலும் இருக்கும். அதனால் நீ கொஞ்சம் நீட்டமாக அரிஞ்சு இப்படி போட்டு பாப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது தான். அதெல்லாம் ஸ்வீட் அது மாதிரி நல்லா செய்வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். ஏதோ குழம்பே போட்டுட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஸ்வீட் சொல்லி தரேன். எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா கூட்டிக்கலாம்ப்பா. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்படியே வச்சு ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும், கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருப்போம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் தோசைக்கல்ல தான் போட்டு செய்வோம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப கத்திரிக்காய் சாப்பிடாதவங்கெல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யணுன்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல்ல போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஊறட்டும். தோசைக்கல்ல கத்திரிக்காய் வறுத்துக்கலாம்ப்பா. கத்திரிக்காய் நல்லா ஊறிடுச்சுப்பா. இதை வறுத்துக்கலாம். அப்போல்லாம் எங்கள் சித்தி இதை அம்மியில் அரைச்சி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அம்மியில் அரைச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கறி வறுத்தாலும் சரி, இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் எது வறுத்தாலும் அம்மியில் அரைச்சி அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அம்மியில் தான் அரைச்சி அதுக்கப்புறம் தான் செய்வோம் நாங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவல் மாதிரி இருக்கும். இது செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. ரொம்ப கருகாது. நான் அடுப்பில் செஞ்சிட்ருக்கேன். நானும் மெதுவாக தான் எரிய விட்டுட்ருக்கோம் அடுப்பை. விறகு அடுப்பில் செய்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் மெல்ல தான் எரிய விட்டுட்ருக்கேன். வேகுது. நீங்கள் கொஞ்சம் சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருகின மாதிரியெல்லாம் ஆகாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். அடியில் வெந்துருங்கப்பா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? அடுப்பில் யாருக்கும் லைட்டாக கருகின மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸ்டவ்வில் இருந்து சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி லைட்டாக அமுச்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம். கத்திரிக்காய் வெந்துருச்சுப்பா. மீன் சாப்பிடாதவங்கெல்லாம் இதை நல்லா அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பலாம் கருகலை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. போதும்பா, அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.